Taste the Daily. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. பிகைன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா நாம ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை அஸ்ட்ராலஜி வழியா பார்த்திருக்கோம். ஆனா இந்த பதிவுல டாரட் கார்டு ரீடிங் வச்சு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பொது பலனும் முருகன் மெசேஜையும் சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு டாரட் கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலருமான சாரா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஆகஸ்ட் மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. துலாம் ராசிக்கு பொது பலன் எப்படி இருக்கு மேம்? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம்க்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஆக்சுவலாக எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது, நீதி தேவதையோட அனுகிரகம் இருக்குது, விச் மீன்ஸ் சனி பகவானோட அனுகிரகம் கூட எடுத்துக்கலாம். அதாவது தீர்ப்பு கரெக்டாக அவங்களுக்கு இருக்கும், ஃபேவராக இருக்கும். எந்த விதமான தீர்ப்பாக இருந்தாலும் வாழ்க்கை ரீதியாக, தொழில் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, இல்லை கோர்ட் கேஸ் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ அதில் எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான அந்த வீல் ஸோ வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவாங்க, டவுனில் இருந்தது இப்போ அப்வர்ட் ஆகும். இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது எல்லாமே நிச்சயமாக கடவுளுடைய அனுகிரகத்தால் இருக்கும். அதே மாதிரி இவங்க இந்த மாதம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு குரு இருக்கிறாங்கன்னா, மானசீக குருவோ இல்லை டைரக்ட் குருவோ இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு கைடன்ஸ் இல்லை பிளஸ்ஸிங்ஸ் இதை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதம் அவங்களுக்கான மாதமாக இருக்க போகுது. எல்லாமே பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி போகுது. ஸோ சில பேருக்கு மட்டும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்களும் நடக்கும். ஸோ அது துலாம்கான ரீடிங்காக இருக்குது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு முருகர் கடவுள் என்ன சொல்ல போகிறார்? ஸோ துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, பழனி முருகரை தினமும் வழிபடணும். பழனி முருகரை நினச்சி வீட்டில் விளக்கேற்றுறது, இல்லை சென்னையில் இருந்தால் வடபழனி கோயிலுக்கு கூட அடிக்கடி போயிட்டு வரலாம். பழனியில் இருக்கவங்க டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு பழனி முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது தொடர்ந்து செய்யும் போது அவங்களுக்கு முருகருடைய ஒரு கம்ப்ளீட் அந்த எனர்ஜி அவங்களால உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் முருகர் தான் நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலையும் பயமும் பதட்டமும் இல்லாமல் இந்த மாதம் அவங்களுடைய காரியங்களை எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. ஸோ பழனி முருகரை அவங்கள மனசில் நினச்சிக்கணும், ஸ்ட்ராங்காக அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் முருகரை அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்திற்கு முருகர் கடவுள் என்ன சொல்ல போகிறாரு? ஸோ துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே வரும் போகும், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்குது. ஆனாலும் இவங்களுடைய மனசு இது எனக்கு நிரந்தரமாக ஆகிடாதா, அது ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு வண்டி வாகனமாக இருக்கலாம், இல்லை ஒரு நபராக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய வெற்றியாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஒருத்தருக்கும் நிரந்தரம் ஆகிடாதா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ முருகர் தரக்கூடிய பதில், அந்த ஏக்கம் உனக்கு தீரணும்னா, நிரந்தரம் உனக்கு ஆகணும், உன்னோட வாழ்நாள் வரைக்கும் அது நிரந்தரமான விஷயமா உனக்கு இருக்கணும்னா என்னுடைய சன்னதிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சிறுவாபுரிக்கு இவங்களை முருகர் கூப்பிடுறாரு. ஸோ சிறுவாபுரி முருகரை தூரத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு முறையாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஃபேமிலியோட தரிசனம் பண்ணுறது, பக்கத்தில் இருக்கவங்க அடிக்கடி போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நிரந்தரமானதாக மாறும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்துக்கு முருகர் கடவுள் என்ன சொல்ல போகிறாரு? ஸோ துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் முருகரை சந்தன அலங்காரத்தில் அவங்க வழிபடணும், இல்லை தரிசனம் பண்ணணும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அப்படி இவங்க அன்எக்ஸ்பெக்டடாக அது தரிசனம் பண்ணியிருந்தா கூட நிச்சயமாக அது, ஏன்னா அது ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய மன ரீதியான அந்த கட்டுகள், மன ரீதியான பாதிப்புகள் அது வெளியேறதுக்கு தான் இந்த ஒரு காட்சி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இது வரைக்கும் காட்சி கிடைக்காதவங்க பக்கத்தில் இருக்க கோவிலில் கேட்டால் கூட சொல்லுவாங்க, சந்தன அலங்காரம் எப்போ இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவாங்க. அந்த சந்தன அலங்காரத்தை அவங்க தரிசனம் பண்ணணும். நேயர்களே, உங்க ராசிக்கான பொது பலன்களையும் முருகர் வழிகாட்டுதல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மனநிறைவோட ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.